ஹாய் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டெய்லி வந்து நம்ம விஷம்னு தெரியாமல் சாப்பிடக்கூடிய ஒரு 4 வகையான உணவுகள், அதை பத்தாக்க இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னங்க டாக்டர், டெய்லி விஷம்னு நம்ம தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கோமா? இது புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க. ஒன்றும் இல்லைங்க, இது விஷம்னா வந்து அன்னைக்கே கொள்ளக்கூடிய விஷம் இல்லைங்க, ஸ்லோ பாய்சன் சொல்லுவோம் இல்லையா? அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடியில் சேர்ந்து நம்மளை கொண்டுகிட்டே இருக்கும். அந்த 4 ஃபுட்டுகள் எதுன்னு தெரிஞ்சிட்டுனா அது உங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா? அப்போ இந்த 4 ஃபுட்டு என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஃபுட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள். என்னங்க டாக்டர் ஃபர்ஸ்டே ஷாக் சொல்றீங்க? ஆப்பிள் வந்து நல்ல ஃபுட்டு, அது டெய்லி ஒவ்வொன்று சாப்பிட்டா நம்ம டாக்டரே பார்க்க வேண்டாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஃபுட்டை போய் நீங்க இப்படி சொல்றீங்களேன்னு சொல்றது எனக்கு புரியுதுங்க. அப்படி இல்லைங்க, நான் சொல்றேன் முழுசா கேளுங்க. ஆப்பிள்ங்கிறது ஒரு நல்ல ஃபுட்டு தாங்க. ஆப்பிள் வந்து நல்ல ஃபுட்டு தான். நீங்க சொல்ற மாதிரி டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டரே பார்க்க வேண்டாம், அந்த அளவு சத்து நிறைந்த பொருள், அதெல்லாம் ஓகே தாங்க. ஆனா ஆப்பிள்ல எதை சாப்பிடணும் அதுதாங்க முக்கியம். இப்போ ஆப்பிள்ல வந்து நான் சொன்னது பாய்சன் எதுல இருக்குன்னா விதைகள், ஆப்பிள் விதைகள். இப்போ உங்களுக்கு அப்பாடா அப்படின்னு தோணுதா? ஏன்னா நம்ம ஆப்பிள் விதைகள் சாப்பிட மாட்டோம் இல்லையா, விதையை தூரப்பட்டுருவோம். ஆப்பிள் விதைகள்ல பாத்தீங்கன்னா அமெக்டாலின் அப்படின்னு ஒரு நச்சுத்தன்மை இருக்குங்க. இந்த அமெக்டாலின் என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து நம்ம உடம்புக்குள்ள போன உடனே அந்த அமெக்டாலின் வந்து சைனைடை ரிலீஸ் பண்ணும், அது பிரேக் டவுன் ஆயிரும். ஓகேவா? அந்த அமெக்டாலின் பிரேக் டவுன் ஆகி அதுல இருந்து சைனைடு பாய்சனிங் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை கொண்டுரும். ஆனா நல்ல வேலை நம்ம வந்து ஆப்பிள் விதைகளை சாப்பிட்றது இல்லை. ஓகேவா? ஆனா சிலவங்க சொல்லலாம், இது டாக்டர் இது தெரியாம நான் ஆப்பிள் சாப்பிடும்போது முழுசா விதையோடு சேர்த்து சாப்பிட்டுட்டேன்னு என்ன செய்வதுன்னு. ஒன்றும் கவலைப்பட தேவையில்லைங்க. இந்த அமெக்டாலின் வந்து ஒன்றும் பெருசாக வேலை செய்யாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 100க்கு மேலே, அதாவது 83க்கு மேலே இல்லைன்னா 100க்கு மேலே அந்த விதைகளை நீங்கள் சாப்பிட்ருந்தா மட்டும்தான் அது பாய்சன். உங்களுக்கு 1-2னா பிரச்சனை இல்லை, ஆனால் இனிமேல் சாப்பிடாதீங்க. ஓகேவா? இனிமேல் வந்து ஆப்பிள் வாங்கும்போது அதை நல்லா கழுவி சாப்பிடுங்க. தோலை எடுத்துட்டு இல்லை தோலோடு கூட சாப்பிடலாம். அதனுடைய சதைகளை சாப்பிடுங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தி. அதுக்கு வேண்டிய ஆப்பிள் அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. விதைகளை நம்ம வந்து சாப்பிட்றது இல்லை, அதனால நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இந்த விதைகள் யார் சாப்பிட்றாங்க தெரியுமா? இந்த ஆடு மாடுகள்லாம் இருக்குல்ல, இந்த அனிமல்ஸு, அதெல்லாம் வந்து நம்ம ஆப்பிள் எதாவது கொடுக்கும்போது விதைகளோடு சேர்த்தாங்க சாப்பிடும். அதுக்கு தான் கொஞ்சம் டேஞ்சரஸு. மனிதர்களுக்கு பிரச்சனை, நமக்கு அறிவு இருக்கனால என்ன பண்ணுறோம், விதைகளை எடுத்துகிட்டு தான் சாப்பிட்றோம். இப்போ எதுக்கு டாக்டர் இது இயற்கையாகவே இதில் வந்து இந்த மாதிரி வந்து பாய்சனிங் இருக்குது, அமெக்டைலின்னு சொல்கிறீங்க, அது சைனைடு ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க, எதுக்கு டாக்டர் இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நேச்சராகவே இருக்குங்க. இப்போ எந்த ஒரு உயிரினமும் வாழ்கிறதுக்கு வேண்டி சில விஷயங்களை வச்சுருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இது பாம்புலாம் இருக்குது இல்லையா, பாம்புலாம் எதுக்கு வந்து பாய்சனிங் வச்சுருக்கு? அது வந்து சர்வைவல் பண்ணுறதுக்கு, எதிரிகளை அட்டாக் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி தாங்க இந்த மாதிரி ஆப்பிள்லேயும் உண்டுங்க. இந்த ஆப்பிள் வந்து என்ன ஆகும்னா, அந்த விதைகள் எதுக்குன்னா, ஆப்பிள் விதைகள் கீழே போடும்போது அது முளைக்கும் போது என்ன ஆகும்னா, அது வந்து மற்ற உயிரினங்களிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்காக இயற்கையாகவே அதில் வந்து பாய்சனிங் இருக்குது, அமெக்டைலின். ஓகேவா? அது வந்து நம்ம பாடியில் போனால் தான் சைனைடாக வந்து மாறும். ஸோ அந்த வந்து எந்த ஒரு உயிரினம் அதை சாப்பிடும்போது அதுக்கு உள்ள போய் வந்து சைனைடாக மாறி அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஓகேவா? இதுக்கு தான் இயற்கையாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இனி ஆப்பிள் வந்து சாப்பிடும்போது விதைகளை வந்து மறந்து கூட சாப்பிடக்கூடாது. அப்புறம் வந்து 2வது இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் வகைகள். என்னங்க டாக்டர், நாங்கள் மீனை வந்து விரும்பி சாப்பிடுவோம், நீங்கள் என்னென்னா மீனை எப்படி சாப்பிடக்கூடாதுமே இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிற புரியுதுங்க. அப்படி இல்லைங்க, மீன் சாப்பிடலாம். ஆனால் வந்து எப்படிப்பட்ட மீன் எப்படி சாப்பிடணும்னு சொல்ல போகிறேன், கேட்டுக்கோங்க க்ளீனாக. இப்போ வந்து மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து சொல்லுவாங்க ஸ்கின் வந்து ஷைனிங், அதாவது பளபளப்பாக இருக்கக்கூடிய மீன்கள் இருக்கு இல்லையா, அதுதான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு வேண்டி அதை சாப்பிடக்கூடாதான்னு அப்படி இல்லைங்க, சாப்பிடலாம். ஆனால் அதை வந்து தோலை எடுத்துகிட்டு சாப்பிடணும். இப்போ அந்த மாதிரி மீன்களில் என்ன இருக்குன்னா, தோல்களில் பாதரசம், அதாவது மெர்க்குரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அதிகமாக இருக்கும். அப்போ அதோடு சாப்பிட்டோம்னா அந்த மெர்க்குரி வந்து நம்ம உள்ள போய் வந்து பாய்சனிங் வந்து ஏற்படுத்தும், அந்த ஒரு பாதரசம். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி மீன்களில் என்ன பண்ணால் ஸ்கின்னை எடுத்துகிட்டு சாப்பிடுங்க. இப்படி எல்லா வகையான மீன்களுமே ஸ்கின்னை எடுத்துகிட்டு தான் சாப்பிடணுமான்னு கேட்டால் அப்படி இல்லைங்க. எல்லா வகையான மீனும் ஸ்கின் எடுத்துகிட்டு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. சில மீன்களில் வந்து ஸ்கின் பளபளப்பாக இருக்காது இல்லையா, அந்த மீனை தோலோடு சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை, அதனால கழுவி சாப்பிடுங்க. ஆனால் இந்த மாதிரி பாதரசம் உள்ள மீனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து எப்படி சாப்பிடணும்னா தோலை எடுத்துக்கிட்டு தான் சாப்பிட வேண்டும். ஓகேவா? இது வந்து மீன் வகை. 3வது இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு, அதாவது சில இடத்துல மரச்சினி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அதில் என்ன இருக்குன்னா சைனைடு பாய்சனிங் இருக்குங்க. அந்த சைனைடு பாய்சனிங் எப்படின்னா, அதை நீங்கள் பச்சையாக சாப்பிட்டா தான் அந்த சைனைடு பாய்சனிங் உள்ளே போகும். ஓகேவா? அதை நீங்கள் கழுவி எடுத்து அவிச்சு சாப்பிடும்போது இல்லை குழம்பு வச்சு சாப்பிடும்போது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இந்த மரவள்ளி கிழங்குல பல வகையான சைடிஷ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இது பொதுவாக இது வந்து மீன் குழம்புல எல்லாம் வந்து காம்பினேஷனாக மரவள்ளி கிழங்கு வச்சு சில இடங்களில் சாப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்தாச்சுன்னா அது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சில
சில இடங்களில் சாப்பிடுவாங்க, அப்படி சாப்பிடுவாங்க. அவிச்சு கூட உப்பு போட்டு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அதெல்லாம் நல்ல சத்து தான். மரவள்ளிக்கிழங்கு நல்ல சத்தானது தான். ஆனால் மரவள்ளிக்கிழங்க இந்த தோலை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா பச்சையாக சிலவங்க சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது அதில் உள்ள சைனைடு பாய்சனிங் வந்து நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக உயிரை கொள்ளும். ஸோ இனிமேல் இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து பச்சையாக சாப்பிடாங்க. அதை வந்து அவிச்சோ இல்லைன்னா வந்து சில வந்து கூட்டு மாதிரி வச்சோ சாப்பிடுங்க. 4வது இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. என்னங்க டாக்டர் சொல்றீங்க? நாங்கள் உருளைக்கிழங்கு நம்பி தான் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். உருளைக்கிழங்கு அடிக்கடி ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். அது வந்து சோறு கூட எல்லாம் சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுமா? அது தெரியாமல் இப்படி சொல்றீங்களேன்னு நீங்க கேட்கறது புரியுதுங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. உருளைக்கிழங்கு நல்லது தான். அது வந்து பல சத்துக்கள் இருக்கு. அதை நீங்க வழக்கம் போல ஃப்ரையோ எது வேணாலும் பண்ணி சாப்பிடுங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் வேண்டாம் சொல்லலை. ஆனால் உருளைக்கிழங்குல வந்து பச்சையாட்டு வரும். இந்த படத்தில் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் பார்த்த மாதிரி பச்சை கலரில் ஒன்று வரும். அது வந்து அது பாய்சன். ஓகேவா? அந்த பாய்சனை எடுத்து விட்ருங்க. அதாவது உருளைக்கிழங்கை தூக்கி போட்டுருங்கன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் அந்த மாதிரி உருளைக்கிழங்கை வந்து சாப்பிடாதீங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து எல்லோ கலரில் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உருளைக்கிழங்கு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரையோ எதுனாலும் வச்சு வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்படி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு வந்து ஒரு கெடுதி இல்லை. ஏன்னா அந்த உருளைக்கிழங்குலையும் இந்த மாதிரி பாய்சன் வகைகள் வந்து மாறும்போது அது வந்து பாடிக்கு வந்து பாதுகாப்பை ஏற்படுத்தாது. அது விளைவுகளை தான் ஏற்படுத்தும், கேடுகளை விளைவிக்கும். ஓகேவா? அதனால அந்த மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன 4 வகையான உணவுகள் சொன்னேன் இல்லையா? இந்த 4 வகையான உணவுகளையும் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க. ஓகே, அதில் பிரச்சனையே கிடையாது. நான் வேண்டானே சொல்லலை. ஆனால் எப்படி சாப்பிடணும்னு சொன்னேன் இல்லையா? வேணா கூட தடவை சொல்வேன். வந்து ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பச்சை கலர் வந்தால் அதை தூக்கி போட்டுட்டு நல்லா எல்லோ கலரில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு சாப்பிடுங்க. இந்த ஸ்கின் பளபளன்னு இருக்கக்கூடிய மீன் வாங்கினீங்கன்னா தோலை எடுத்துக்கிட்டு நல்லா கழுவிட்டு சமைச்சு சாப்பிடுங்க. அது பிரச்சனை இல்லை. ஆப்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா அதனுடைய விதைகள் வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறது இல்லை. அதனால் ஆப்பிளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே நமக்கு வந்து இல்லை. ஓகேவா? அப்புறம் வந்து மரவள்ளிக்கிழங்கு வந்து பிரச்சனையே கிடையாது. அதை அவிச்சு தான் சாப்பிட வரோம். ஆனால் சிலவங்க அது பச்சையாக சாப்பிடுவாங்க. அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள் தான். ஓகே, ஸோ இந்த 4 ஃபுட்டையும் சாப்பிடுங்க. நான் சொன்ன மாதிரி சாப்பிடுங்க. அப்போ உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. இது வந்து ஸ்லோ பாய்சனிங் ஆகாது. ஏன்னா இப்போ இந்த ஸ்லோ பாய்சனிங் என்ன தான் பிரச்சனை அப்படின்னா அது பாடியில் ஸ்டோர் ஆகி நமக்கு வந்து ஆயிலை குறைக்கிறது மட்டும் இல்லைங்க, உடல் உபாதைகளையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். சிலவங்களுக்கு இந்த அடிக்கடி இந்த வயிற்று போக்கு அதெல்லாம் வருது இல்லையா? அது காரணம் ஸ்லோ பாய்சனிங் கூட இருக்கலாம். பல காரணங்கள் இருக்கு. ஏன்னா ஃபுட் பாய்சனிங்லாம் கேள்விப்படுறீங்க அடிக்கடி. நல்ல ஃபுட்டு தான் சாப்பிட்ருப்போம். ஆனால் அது மறுநாள் பார்த்தா ஃபுட் பாய்சனிங் ஆயிருக்கும். காரணம் ஏற்கனவே நம்ம ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய என்னது இந்த பாய்சன். ஓகேவா? அது கம்பைன் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனை. நல்ல சாப்பாடு சாப்பிட்டும் ஒரு ஃபுட் பாய்சனிங் ஆயிரும். அப்புறம் நம்ம வந்து சாப்பாட்டை இது வந்து குறை சொல்லிட்டு இருக்க வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு? அதனால இந்த 4 வகையான ஃபுட்டை நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஃபுட் பாய்சனிங் வராது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது சின்ன குழந்தைங்களிலிருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் தேவையான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவர்களும் பயனடைவார்கள். அது மட்டும் இல்லை, எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ்வார்கள். அப்படி எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது முக்கியமான வீடியோ. ஏன்னா பாய்சனிங் அப்படின்னு பற்றி ஒரு முக்கியமான வீடியோலேயே இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அனைவருக்கும் ஷேர் பண்ணினால் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.